இன்னைக்கு இந்த வாவல் மீனை வச்சு என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா வறுவலுங்க. இந்த மசாலாவே நம்ம ரெடி பண்ணி அதுக்கப்புறமா அதை மீனோட சேர்த்து அதுக்கப்புறமா அதை கல்லில் போட்டு பொரிச்சு எடுக்கணுங்க. இனிமே இந்த மாதிரியா ஒரு மீன் வறுவல் செஞ்சு சாப்பிடலாம். இது ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கு. வணக்கம் கட்டுறது கையேறுவனே. இன்னைக்கு நம்ம கனவு தோட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு விருந்தோம், மக்களுக்கு வந்து காணொலியும் சும்மா பக்காவான ஒரு வறுவல் தான் இன்னைக்கு பண்ண போறோம். என்ன வறுவல் பார்த்தீங்கன்னாக்கா முருகல் மீன் வறுவல். முருகல் மீன் வறுவல். அடடா, என்ன ஒரு என் பேரே ஒரு அந்த மாதிரி ஒரு மீன் இருக்கா? மிருகால் மீன் தானே இருக்கு. மிருகால் மீனா? சரிண்ணா, மிருகால் மீன் வறுவல்னா. மிருகால் மீன் எப்படி இருக்கும்? மிருகால் மீன் கொஞ்சம் நெய் மீன் மாரி இருக்கும். எங்க கிடைக்கும்? கடல்ல இருக்குமா இல்ல குளம், ஏரி, கடல்ல தானே கிடைக்கும். அணைக்கட்டுல கிடைக்குமா? கடல்ல தான் கிடைக்கும். நீங்க சொன்ன மீன் கேட்டேன். முருகால் மீனா? முருகால் மீன். அந்த மீன் எங்க இருக்குன்னு தெரியல, ஆனா இந்த மீன் கடல்ல தானே கிடைக்கும். நீங்க சொன்னது கடல்ல, இது அணைக்கட்டுல கிடைக்கும். அதே போலதாங்க தம்பி சொன்ன மாதிரி மிருகால் மீன் எல்லாம் கிடையாதுங்க. இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிறது ஃபார்ம் ஃப்ரெட், அதாவது வாவல் மீன். ஏன்னா ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி சின்ன சின்ன முள் உள்ள மீன்கள்லாம் எடுத்தா அவங்களால சாப்பிட முடியாது. ஸோ அதனால தான் நம்ம இன்னைக்கு வாவல் மீன் எடுத்துருக்கோம். இதில் பார்த்தோம்னா சின்ன முள் இருக்காது, பெரிய முள் தான் இருக்கும். அது நம்ம கையிலேயே நல்லா ஈஸியாக தட்டு போடும். அவங்க எடுத்து போட்டு அவங்க சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். இன்றைக்கி இந்த வாவல் மீனை வச்சு என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வறுவலுங்க. ஒரு மசாலாவே நம்ம ரெடி பண்ணி அதுக்கப்புறமா அதை மீனோட சேர்த்து அதுக்கப்புறமா அதை கல்லில் போட்டு பொரிச்சு எடுக்கணுங்க. இந்த மீன் வறுவல் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம்னா, பண்டைய காலத்தில் கடலோர பகுதிகளெல்லாம் மீன் பிடிச்சி அப்படியே அங்கேயே நெருப்பு போட்டு சுட்டு சாப்பிட்ருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அப்படியே நாள்பட அதில் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்லை, கொஞ்சமாக உப்பு சேர்த்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, காலையில் பிடிக்கிற மீனை சாயங்காலம் சமைச்சாங்க. அப்போ அதுக்கு ஒரு ஸ்மெல் வந்துருக்கு. ஸோ அதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் மஞ்சளை அரைச்சி அந்த உப்பு, மஞ்சள், மீன் இது 3 சேர்த்து வறுத்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நாளடைவில் நம்ம கிராமத்து முறையில் வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதை சேர்த்து சாப்பிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மசாலாக்கள்லாம் சேர்த்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமாக சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மீன் வறுவல் அப்படின்றது பண்டைய காலத்து முறைங்க. மசாலா மீன் வறுவலுங்க. மசாலா மீன் வறுவல். ஆமாம், மசாலா மீன் வறுவல். அதுவும் ஒரு டவுட் வச்சிருப்பீங்களா? எல்லாத்தையும் மசாலா அதானே. இருக்குடா. இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? செய்முறை பாருங்க. செய்முறை செய்யும் போது அவ்வளோ சூப்பரான ஒரு வித்தியாசமான செய்முறை தாங்க இன்னைக்கு நம்ம செய்யக்கூடியது. நான் இன்னைக்கு ஏழை மக்களுக்கு என்னென்ன விருந்தெல்லாம் வைக்க போறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சோறு, ஒகேனக்கல் மீன் குழம்பு, நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி, உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல், மோர் குழம்பு, தக்காளி ரசம், கேசரி, தண்ணி பாட்டில் வாழை இலையில் மடித்து துணி பையில் போட்டு சிறப்பான முறையில் கொண்டியா பக்காவாக பேக்கிங் பண்ணி கொண்டு ஏழை மக்களுக்கு கொடுக்க போகிறோம். வவிடமருதூர் மதுரையை சேர்ந்த குழந்தை பவேஷ், அந்த குழந்தையுடைய 5வது வருட பிறந்தநாளுக்காக குழந்தையை வாழ்த்தி உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தோம்னா அவங்களுடைய அன்பான பெற்றோர்கள் சென்னையிலேருந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே போல் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே இன்றைக்கி நாங்கள் மீன் விருந்து செஞ்சு ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம். பிறந்தநாள் அந்த குழந்தை மட்டும் கொண்டாடாமல் ஏழை எளிய மக்களோடு சேர்ந்து கொண்டாடுற அந்த நல்ல உள்ளம் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா மகளிர் அணி. ஸோ அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். பழமொழியில ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலேன்னு சொல்றாங்கல்ல, அது எதுக்காக? டாபிக்கு நான் பதில் சொன்னேன். என்ன சொல்லிட்டீங்களா? கேட்டாரு ஒரு, அது எப்படி கேட்டாங்கன்னா, அண்ணன் என்ன சொன்னான்னா, போன பின்னால போறவங்களும் பொண்ணு பின்னாடி போறவங்களும் உருப்பெல்லாம் சரித்திரமே இல்லைன்னு சொன்னாரு அண்ணன். அப்படியா? அப்புறம் இவரு தான் போனாரு. அதான் நான் கேட்டேன், அப்ப நீங்க ஏன் பொண்ணு பின்னால போனீங்க, நீங்க ஏன் ஷீலாக்கா பின்னாடி போனீங்க அப்படின்னு நான் கேட்டேன். பெண் இல்லாத ஒரு மண்ணும் இல்லைண்ணா. சரி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ஆவது முன்னால 2 அர்த்தம் இருக்கு. நம்ம வந்து ஒரு நல்ல குடும்பத்தை நல்லா பராமரிப்பு கரெக்டா கொண்டாடுறதும், கரெக்டா ஒரு பொண்ணோட ஆடம்பரம் இல்லாம கரெக்டான வரவு செலவு பண்ணி ஒரு குடும்பத்தை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணி கொண்டு வர்றதும் ஒரு பொண்ணு தான். ஒரு ஆடம்பரமா ஒரு கரெக்டான ஒரு செலவு பண்ணாம ஒரு ஆடம்பரமா செலவு பண்ணி அந்த குடும்பத்தை வந்து ஆடம்பரமா செலவு பண்ணாம ஆடம்பரமா செலவு பண்ணி ஒரு நிமிஷம் இருங்க குழப்பாம இல்லக்கா, அதெல்லாம் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டாங்க. ஆனா அதோட உண்மையான அர்த்தம் அது கிடையாது. நல்ல விஷயத்த உருவாக்குறதும் பெண்கள் தான். ஆமா ஆமா ஆமா. அதே போல ஒரு கெட்ட விஷயத்த
அழிக்கிறதும் பெண்கள் தான். அப்படி அதாவது இப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நாற்று நடுறதும் பெண்கள் தான். அது ஒரு நல்ல விஷயம். அந்த நாத்துல இருந்து களையை எடுக்கிறதும் பெண்கள் தான். ஆமா, இப்பெல்லாம் மறந்து போட்டுறாங்க. அதான் அந்த காலம்னு. ஆவல் மசாலா கல் வறுவல் மாஸ்டர் பண்றாரு. ஆனா நானும் இப்போ ஒன்று பண்றேன். தண்ணியில் இருக்கக்கூடிய கல் என்ன கல் சொல்லுங்க, நம்ம தேவையான பொருள் பார்க்கலாமா? செக்கெண்ணெய், சுத்தமான எள்ளெண்ணெய், மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள், தண்ணியில் இருந்து எடுக்கப்பட்ட உப்பு, சின்ன வெங்காயம், உரிச்ச பூண்டு, உருவுன கருவேப்பிலை, அழகா வெட்டி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்க பக்காவான மீன். இந்த மீன் மசாலா வறுவலுக்கு இந்த பூண்டு உரிச்சு வச்ச பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் இடிச்சு எடுத்துக்க போறேன். என்ன இலங்கை குத்திட்டீங்களா? இல்லை நச்சு எடுத்துட்டு பார்த்தியா? நீங்கள் 1 கிலோ மீன் எடுத்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா இடித்து வச்சுக்கோங்க. பக்காவாக அடிச்சாச்சுண்ணா. இதே மாதிரி எல்லாத்தையும் இடிங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிச்சிட வேண்டியதானே. இப்போ இந்த மீனுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான மசாலா வந்து ரெடி பண்ண போகிறேங்க. நீங்கள் 1 கிலோ மீன் எடுத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய், எள்ளெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடிக்கிற வெயில ஒருத்தர் ஏதோ ஊட்டி கிளைமேட் ட்ரெஸ் போட்டிருக்காரு. எடுத்து போட சுற்று போட்டிருக்காரு. சூரிய பகவான்ட்டு வர அனல், இன்னொரு பக்கம் விறகடுப்புட்டு வர அனல். அது எப்படி ஜாலியாக நிற்கிறது. எண்ணெய் மிதமான சூட்டில் இடித்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க. ஒன்றும் பதிமாக எடுத்துருக்கீங்க. ஆமாங்க. இதுலேயே 1 பதிமாக இடித்தா பூண்டை சேர்த்துக்கிறேங்க. வெங்காய பூண்டோட பச்சை வாடை போயிடுச்சுங்க. இந்த நேரத்தில் மசாலாக்கள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள். நம்ம சொல்கிற அளவு எல்லாமே 1 கிலோ நீங்கள் எந்த மீன் எடுத்தாலும் நாங்கள் சொல்கிற அளவிலே செஞ்சு பாருங்கள். அட்டகாசமான ஒரு மசாலா மீன் வறுவல் உங்களுக்கு கிடைக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்புத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை. இதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சொல்லுங்க, தண்ணியில் இருக்கக்கூடிய கல் எந்த கல்? ஓ, தண்ணி ஊற்றணும்னு ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு? ஆமாங்க, அதுக்கு நீங்கள் தான் ஆன்சரு. நீங்கள் தான் ஆன்சரு. ஆமாம், நம்ம டீம்ல குடும்பங்க, நம்ம குடும்பத்திலே நீங்கள் தான் இருக்க. தண்ணியில் இருக்கக்கூடிய கல் என்ன கல்லுன்னு கேட்டா அதான் நீங்கள் தான். அதான் என்ன கல்? கலங்கல். மசாலா ரெடியா? ரெடியாகிட்டே இருக்கு. இப்போ தெரியுதுங்களா மசாலா மீன் கல் வறுவல்னு சொன்னது? வித்தியாசமாக இருக்குச்சான், கிட்டத்தட்ட தொக்கு மாதிரி இருக்கு. இது அப்படியே ஆற வச்சுக்க போகிறேங்க. மசாலா தெரியுதா இல்லையா? அவட கண்ணு நல்லா தெரியும். உடம்புலேயே அது மட்டும் தான் நல்லா தெரியுது. மசாலா பக்காவாக ரெடியாகி ஆறி இருக்கு. ஒரு 2 பிரித்து ஆற வச்சுருக்கீங்க. மீன் அவ்வளோ மீன் இருக்குங்க. ஒருத்தருக்கும் ஒரு 2 பீஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நிறைய மீன் இருக்குது. நம்ம ஒரு பேஷனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் 2ஆக பிரித்து 2லேயுமே அந்த மசாலாவை மீனில் ஏற்ற போகிறோம். அள்ளி போடுறீங்களா? மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். கரெக்டாக இருக்கு தண்ணி மசாலா. ஆமாங்க, அந்த அளவு நம்ம கரெக்டாக போடணும். சரியாக பிரிச்சுருக்கீங்க. கல் வறுவலுக்கு கல்லில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதாவதுங்க, வேலை செய்கிறதெல்லாம் ஒருத்தரா, வாய்ஸ் மட்டும் இன்னொருத்தர் தான். பூண்டு இடித்தானாரு, இடித்தது ஃபுல்லாக அவர். சின்ன வெங்காயம் இடித்தானாரு, இடித்தது ஃபுல்லாக அவர். மசாலா ரெடினாரு, செஞ்சது ஃபுல்லாக நான். எண்ணெய் ஊற்ற போகிறது நான். பார்த்துங்க மக்களே, நம்ம எண்ணெய் நல்லா மீன் பொரிக்கிறதுக்கு தாராளமாக சேர்த்துக்குங்க. ஏன்னா இந்த மசாலா கல்லில் ஒட்டக்கூடாது. மசாலா மீனில் சூப்பராக ஏறி இருக்குங்க. எண்ணெயும் தயாராக இருக்குது. பொரிச்சு எடுக்க போகிறோம்.
திருப்பிக்கிங்களா சாங்? ஆமாங்க, ஏன்னா நம்ம சேர்த்துறது மசாலா அது நல்லா பொரிஞ்சு வரணும். ஏன்னா மீனை பொறுத்த வரைக்கும் 4 நிமிஷங்க, இந்த சைடு 2 நிமிஷம், அந்த சைடு 2 நிமிஷம். திருப்பி சண்டை போட்டுருக்கீங்க. இது மசாலா வெளில வரக்கூடாது தம்பி. என்னப்பா நீ என்னப்பா பண்ணுற? போராடிட்டு இருக்காருங்க. நீ என்ன அவர் சொல்லிட்டு டீ சண்டை போட்டுருக்க? வெந்துருச்சுங்களா? இதெல்லாம் வெந்துருச்சுங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் இதை வந்து இந்த மேல் பக்கமாக ஒதுக்கி வச்சுக்கிறோம். அப்போ இந்த எண்ணெய் வடிஞ்சு வந்துடும். மீன் அப்படியே எடுத்து வச்சிருங்க. அடுத்த செட்டு போகிறீங்களா? ஆமாங்க, ஒரு செட்டாக போட்டு எடுக்கணும். எவ்வளோ இருக்குது? இவ்வளோத்தையும் போட்டு எடுக்க டைம் ஆகும் சாங். இது என்னங்க சிக்கன் 65ஆ? 10 நிமிஷம் வேகணும், 12 நிமிஷம் வேகணும்ன்ட்டு. மீன் தானே 4 நிமிஷம் ஒவ்வொரு செட்டுக்கும் பட்டுன்னு போட்டு டக்கு டக்குன்னு எடுக்கலாம். நம்மளுடைய மசாலா கல் மீன் வறுவல் 2வது செட்டு சூப்பராக தயாராகிடுச்சுங்க. அதையும் எடுத்துக்கலாம். மூணாவது செட்டுங்க சூப்பராக போட்டுருக்கு சார். வெற்றிகரமாக வறுத்து எடுத்தாச்சு. ஆமாங்க, மசாலா மீன் வறுவல். ஏன்னா அந்த கல்லில் பொரித்து எடுத்தால் தான் அந்த சுவை கிடைக்கும். பார்க்குறதுக்கு நம்மளுக்கு மேலே கொஞ்சம் கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அது காரணம் பார்த்தோம்னா நம்ம சேர்த்த சின்ன வெங்காயமும் பூண்டும் அது கல்லில் பட்டாலே இப்படி தான் இருக்குங்க. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா மீனில் சேர்த்துருக்கோம். சூப்பராக நம்மளுக்கு வந்து தயாராகி வந்திருக்கு. எதுக்காக வந்து நம்ம அந்த வெங்காயத்துங்களை வந்து எண்ணெயில் வதக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கல்லில் மொத்தமாகவே 4 நிமிஷம் தாங்க மீன் வேகணும். அதை 4 நிமிஷத்தில் பூண்டும் வேகாது, வெங்காயமும் வேகாது. ஸோ அதுக்காக தான் வதக்கி மசாலாவோட சேர்த்து பண்ணியிருக்கோம். அட்டகாசமான வறுவல் தயார். சுவைச்சு பார்க்க போகிறோம். இது தூணா வெயிட் அதிகமாக இருக்கும். தூக்குனாவா? ஆமாங்க, சார் சென்ட்ராயினுக்கா? எவ்வளோ சென்ட்ராயினுக்குங்க. அடங்கப்பா, தாராள மனுஷரப்பா. இது பற்றியா ஸ்பெஷல் யாரு? எனக்கு ஃபஸ்ட்டு மீன் கிட்ட வந்து பாருங்க. கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. கேட்டே எனக்கு தெரியல. சரி, நான் பார்க்குறேன். உங்களுக்கு கொடுத்தது உங்களுக்கு தான். கக்கப்போ எடுத்துங்களா மசாலா? நான் எதுக்காக இந்த பீஸ் எடுத்தேன்னு, இந்த மாதிரி வெள்ளையாக சொலையாக இருந்தால் ஃப்ரெஷ்ஷான மீன். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 22-25 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை காட்டணும்ல மக்களுக்கு. மீன் பிறந்த இடம் தானே, 22 கிலோமீட்டர். இந்த மீன் வறுவல் நல்ல மசாலையெல்லாம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து வறுத்து அரைச்சது நல்லா தொடி. நம்ம அந்த அரைச்சுமா மசாலா எல்லாம் வதக்குனீங்க தானே, அத சொல்றேன். அதுக்கப்புறம் அரைக்கல இடிச்சு இது பண்ணோம்ல, இடிச்சு அதை நல்லா நல்லெண்ணெயில வதக்கி அதோட மசாலாக்கள் சேர்த்துருக்கோம். அந்த மசாலாவும் நல்லா ஃபுல்லாக மீனில் நல்லா இறங்கியிருக்கு. எப்போ நம்ம நார்மலாக செய்கிறத விட இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு மீன் வறுவலாக இருக்குது. இனிமேல் இந்த மாதிரியா ஒரு மீன் வறுவல் செஞ்சு சாப்பிடலாம். இது ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான சுவையாகவும் சூப்பராகவும் இருக்குது. நிறைய பேர் வந்து மீன் பொரிக்கும் போது கல்லில் ஒட்டிடுச்சு, மசாலா பிரிஞ்சிருச்சு, நம்மளுக்கு வெறும் மசாலாவே இல்லாமல் வெறும் மீன் தான் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நாங்கள் பொரிச்ச மாதிரியே பொரிச்சு பாருங்கள். மசாலாவும் உதிராது, மீன் சுவையும். முருகால முறுக்கு மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கேன். முள்ளே அந்த அளவுக்கு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி. அந்த மசாலாவும் உதிராது, மீனும் உங்களுக்கு ஒரு புது விதமான சுவையில் இருக்கும். காரணம் என்னன்னா, நம்ம சாப்பிடும்போது தட்டுப்புற அந்த கருவேப்பிலை பூண்டோட மனம், சின்ன வெங்காயத்துடைய குணம் சாப்பிட. அப்புறம் பொறுமையாக பேசி மீனை கொடுங்க. சாப்பிட்றதே ஒரு துண்டு மீன் தாங்க. அது வறுத்த மீன் மட்டும் தான் சாப்பிடுவார். வறுத்த மீன் மட்டும் தான் சாப்பிடுவார். அவள் தானே மீன் முன்னில் சாப்பிட்டுக்கிட்டு கீழே போடக்கூடாது, காலில் போட்டுருவோம். அதனால நம்ம பாக்கெட்லேயே போட்டுக்கிறோம். போட்டுக்க. மசாலா எல்லாம் உள்ள வரையும் இறங்கி எல்லாம் சூப்பரான டேஸ்ட்டு. கடையில் இது பயன்படுத்தலாம். அந்த மசாலா கடையில் கொடுக்கலாம், பயன்படுத்தலாம். எந்த கடையில்? கல்வண்டி கடையில். சூப்பராக இருக்குண்ணா. நம்ம மீன் சாப்பிடாத மீனே இல்லை, எல்லா மீனும் விதமாக சாப்பிட்டுப்போம், வித்தியாசமான சாப்பிட்ருவோம். ஆனால் இந்த மாதிரி மசாலாவில் இந்த மாதிரி வதக்கி வறுத்தெடுத்த கல் வறுவல் மீன் சும்மா டக்கராக இருக்குது, டாப்பு டக்கராக இருக்குது.
சூப்பராக இருக்குதுண்ணா. மீனுக்கு வந்து அதிகமாக ஃபேமஸ்ன்னு பார்த்துருந்தாரா தம்பி சாப்பிட்றேன். மீன் வந்து அதிகமாக விருப்பப்பட்டு எங்கே போய் சாப்பிடுவோம்னா, ஒன்று பீச் சைடில் சாப்பிடுவோம், ரெண்டாவது பார்த்தோம்னா டேம் சைடில் போயிட்டு டேம் மீன் சாப்பிடணும்னு ரொம்பவே விருப்பம் வரும். அது காரணம் என்னென்னு பார்த்தோம்னா கல்வர்வல். ஸோ அந்த மாதிரி ஒரு பிடிக்கிற டேம் அந்த இடத்துல கூட கிடைக்காத ஒரு மசாலா போட்டு இன்றைக்கி நம்ம சமைச்சிருக்கோங்க. அட்டகாசமான சுவையில் இருக்குது. நம்ம வந்து பொறுமையாக ஒவ்வொரு மீனும் கல்லில் போட்டு 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 நல்லா முருவலாக எடுத்துருக்கோம். வீட்டில் எப்படி சாப்பிடுவோம்? ஆமாங்க, நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்போம், அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்மளும் ஏழை எளிய மக்களுக்கு பார்த்து பார்த்து கல்லில் பொரிச்சு எடுத்திருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தோம்னா பர்வேஷ். இல்லை கிட்ட கூட வரலங்க, சொன்னா கிட்ட கூட வரலங்க. பர்வேஷ் அந்த குழந்தையுடைய 5வது வருட பிறந்தநாளுக்காக குழந்தைக்காக இன்னைக்கு நம்ம காரைக்குடியில் உள்ள கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களாக பார்த்து தேடி தேடி போய் உணவு கொடுக்க போகிறோம். அது மீன் விருந்து சொல்லலாமா? ஒகேனக்கல் மீன் குழம்புக்கு வாவல் மீனை இறக்குறோம். இல்லை கொதிக்குதா மசாலா, அரைச்ச மசாலாவோட. ஓகேவா? ஓகேடா தம்பி. கல் மீன் வறுவல் 2 வைக்கணும் இல்லையா? ஆமாம். ஏழை மக்களுக்கு நல்லா சாப்பிட்டோம். தக்காளி ரசம் பார்சல் பண்ணிக்கிறேண்ணே. பைனாப்பிள் கேசரி பார்சல் பண்ணுறோம். மோர் குழம்பு ரெடி பார்சலுக்கு. நல்லா தாளிப்பு போட்டு மணக்க மணக்க. தம்பி சொல்லுண்ணா. மீன் குழம்பு கட்டுறீங்களா? கட்டிகிட்டே இருக்காம்ண்ணா. கட்டுங்க. 2 பீஸ் போயிட்டேன். வெறும் பீஸ் மட்டும் இல்லை தம்பி, குழம்பு சேர்த்து ஊற்றுங்க. ஆமாம்மா. நல்ல வடி சோறா. பட்டாணி உருளைக்கிழங்கு வறுவல். நான் வடி சோறு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு வறுவல் உள்ள இருக்க. ஒகேனக்கல் மீன் குழம்பு, சிறப்பு. தக்காளி போட்ட ரஜம், தக்காளி போட்ட ரஜமா, மோர் குழம்பு, மோர் குழம்பு, நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி, கல் மீன் வறுவல், ஒரு குடிநீர். வைங்க. அப்படியே ஒண்டி சிறப்பான முறையில் அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியதான். போகலாம். ஐயா பாவேஷ் அந்த குழந்தையோட 5வது வருட பிறந்தநாளுக்காக அவங்க அப்பா அம்மா உறவினர்கள் சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஐயா சாப்பிடுங்க. அவங்க சென்னையில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், இந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும். நான் முருகனை வேண்டிக்கிறேன். குழந்தை வாழையடி வாழையா வம்சத்தோட 100 ஆயுசோட பேரும் புகழோட வாழணும். அவங்க குடும்பமே பிள்ளையார் வச்சு என்னைக்கு துணையாக நின்று வாழ வேண்டிய வாழையா வம்சம் வளர்ந்து மீண்டும் வரும்போது வெற்றியோட வரும். ஐயா பிறந்தநாளுக்காக விருந்து கொடுத்துருக்காங்க சென்னையிலேருந்து. குடும்பத்தார் நல்லா இருக்கணும், அவங்க நிகழ்வு வாழணும். இது மாதிரி ஏற்பட்ட நல்லபடியாக அவங்களுக்கு கொடுக்கணும். ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும். சென்னையிலேருந்து குழந்தையோட பிறந்தாள் நீ 100 ஆளுந்து ஆண்டவன் வேண்டிக்கணும். குழந்தை தீக்காய்ச்சா தீண்ட சோத்ததும் கைகால் நல்லா இருக்குன்னு வாழணும். சரிப்பா சாப்பிடுங்க. பிறந்தநாள் வாழ்க்கை வாழ்த்துக்கள். பாப்பா நல்லா இருக்கணும், குடும்பத்தாரும் நல்லா இருக்கணும், கொடுத்தவங்க நல்லா இருக்கணும். மீன் வறுவல் எல்லாருக்கும் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க பாட்டியா. குலம் தரும் செல்வம் தரும் அடியார்படும் துயரம் யாவும் நலந்திரச் செய்யணும் அருளோடு பொருளும் நிலம் அளிக்கும் பெற்றதாய் இதனை நலந்திரச் செய்ய வேண்டும் நான் கண்டுகொண்டேன் நாராயணனும். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும், செல்வாக்கா இருக்கணும். பார்த்துங்கள், பிறந்த நாள் செல்வாங்க அவர் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழணும். ஐயா கணபதி என்னைக்கு துணைக்கு இருப்பார், நல்லா இருப்பாங்க. பிள்ளை நல்லா இருக்கணும், ஊராட்சி இருக்கணும். தாய் தோசை என்னைக்கு நல்லா இருக்கும், தாய் தோசை செல்ல பிள்ளையா இருக்கும். வாழ்க வளமுடன் எண்ணம் போல் நல்லா இருந்து இன்னும் மேலும் மேலும் நிறைய செய்ய ஆண்டவன் அறுத்து இன்னும் உங்கள் தொழில் யுகம் நல்லா பெருகி மக்கள் நல்லா சீரன் திறத்து நாள் இருக்கிறது. அரகர மகாதேவ. அந்த குழந்தைக்கு ஆயுசு ஊராக இருந்து அவன் நல்ல பெரிய ஆளாக வந்து இது போல் வருஷம் வருஷம் உங்களுக்கு கொடுப்போம். அவன் நீண்ட ஆயுசும் நோய் நொடி இல்லாமல் என்னைக்கும் செல்பல்லாண்ட வாழும். அவங்களுக்கு மக்கள் பேரம் பேச்சு செல்வாக்கு சாப்பாடு கொடுத்து பேரம் பேச்சுக்கு வச்சிருக்கணும். பார்த்துருப்பீங்க எப்படி ஒரு வித்தியாசமான மசாலா போட்டு மீன் வறுக்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. அதே போல் நீங்கள் மீன் விருந்து தயார் பண்ணதையும் பார்த்துருப்பீங்க. அது ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்தோம். அந்த ஏழை எளிய மக்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்கன்னு பார்த்துருப்பீங்க. இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தோம்னா வவிடமருதூர்
மதுரை சேர்ந்த பர்வேஷ் அந்த குழந்தையுடைய 5வது வருட பிறந்தநாளுக்காக குழந்தைய வாழ்த்தி உணவு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அன்பான பெற்றோர்கள். சென்னையிலேருந்து இந்த விருந்து கொடுக்க சொன்னாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே இன்றைக்கி இந்த ஏழை எளிய மக்கள் முகத்தில் கொண்டு போய் சந்தோஷத்தை பார்த்தோம். இன்று பிறந்தநாள் காணும் குழந்தை பர்வேஷ் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் உயர் புகழுடனும் வாழ்ந்து கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார்ன ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைச்சாலும் நம்ம சேனலில் ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டுறது கையில் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அந்த பேஜையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குங்க, கட்டுறது கையில் பாண்டி. அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நன்றி, வணக்கம்.